ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணுறது ஈஸியான்னு பார்க்க தான். நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து 1 இன்ச்சு சைஸில் சதுர பீஸாக கட் பண்ணி அழகாக கழுவி அழகாக கண்ணு பாத்திரத்தை தண்ணி வடி வச்சுக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு கிழங்க போட்டோம்னா அந்த சட்டியில் வந்து அடி பிடிக்காது. நல்லா சூடான பிறகு கிழங்க போட்டு நல்லா பிரட்டிக்கிடலாம். பிரட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே போட்டுடலாம். நிறைய நேரம் வந்து பிரட்டிகிட்டே இருந்தாலுமே கீழே பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் கிழங்குக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிடலாம். இப்போ வந்து வத்தல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, பெருஞ்சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி சிம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. மசால் போட்டோன்னா அந்த கிழங்குல வந்து அந்த மசாலா அப்படி வந்து கோட்டிங் வந்து அழகாட்டம் ஆயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா வந்து கீழே பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே தனியாக உதிர்ந்து பிரிஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கு வாயுனால் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பூண்டு எடுத்து தோலோடையே நல்லா அழகாட்டு இடிகளில் வச்சு இடித்து இந்த மசால் போட்டு அடுத்ததுமே நம்ம அதையுமே போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டோம்னா அந்த பூண்டு அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அழகாட்டு வந்து வெந்து வந்துடும். வாசனை சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.